செய்தியை பார்க்கிறோம். சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் நாளை தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில் ராஜா, இடைத்தேர்தல் அறிவிப்பை அடுத்து இந்த கூட்டமானது நடைபெறுகிறது. என்ன முக்கியமான ஆலோசனை நடைபெறும்? லாவண்யா, தமிழக வெற்றி கழகம் தொடங்கி ஒரு ஆண்டு ஆக போகிறது. கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சியை விஜய் அறிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியை அறிவித்தார். அதற்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளுடைய அந்த நியமனம் என்பது இதுவரை செய்யப்படாமல் இருக்கிறது. அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக கடந்த வாரமே விஜய் பொதுச் செயலாளர் ஆனந்திற்கு உத்தரவிட்டிருந்தார். விரைவில் நிர்வாகி பட்டியலை அறிவிக்க வேண்டும், அதற்கான தேர்வு பட்டியலை கொடுங்கள் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது அந்த கழகத்துடைய நகர, ஒன்றிய, மாவட்ட நிர்வாகிகள் அனைவர் குறித்த தேர்வு குறித்த அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நாளை நடைபெறுகிறது. இதற்கு தற்போது அந்த மாவட்ட தலைவர்களாகவும் அணி தலைவராகவும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வரவு சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக இதில் பார்த்தீர்கள் என்றால் நகர, ஒன்றிய, மாவட்ட என அனைத்து நிர்வாகிகள் தேர்வு குறித்த ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள். இந்த மாத இறுதிக்குள் அந்த அதிகாரப்பூர்வ அந்த நிர்வாகிகள் அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது. இந்த சூழலில் தான் விரைவில் அந்த நியமனத்தை செய்ய வேண்டும். உடனடியாக ஆலோசனை செய்து அந்த பட்டியலை சமர்ப்பிக்குமாறு விஜய் தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் தான் நாளை பொதுச் செயலாளர் ஆனந்தோடைய தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.